எப்பா என்ன மாதிரி படம் என்ன மாதிரி ட்விஸ்ட் சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு போறாங்க. அப்படி கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பும் போதோ மர்மமான முறையில 2 பேரு இறந்து போயிடுறாங்க. என்னடா சாமி கும்பிட போகும்போதோ இப்படி நடக்குதா அப்படின்ற மாதிரி அந்த கேஸ போலீஸ் விசாரிக்கும் போதோ அதுல எதிர்பார்க்காத வண்ணம் பல ட்விஸ்டுகள் தெரியுதுங்க. அது எல்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மிருத்யுஞ்சய் அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படம் OTT-ல தமிழ் டப்பிங்கோடய இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அதை ப்ரோமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஆந்திரால இருக்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அச்சுத் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அவருடைய வேலையை முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க அவருக்கு ஒரு பயம் வருதுங்க. தன்னை யாரோ கொஞ்ச நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே அவருக்கு அங்க தோணுது. ஒருவேளை எதனா அமானுஷமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சு அங்க பதறாரு. அந்த மெட்ரோல இருந்து இறங்கி வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணுங்க. அப்படி வரும்போதோ பயங்கர மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த மழையே இன்னும் பயந்துகிட்டே தாங்க வராரு. அப்பதான் அவரை பார்க்கறதுக்கு ஒரு நபர் வர. அந்த நபரை பார்த்தோ அந்த அச்சுத் பயப்பட பார்த்தா அந்த நபர் அவருடைய ஃப்ரெண்டா தாங்க இருக்காரு. என்னடா இருட்டுல நடந்து வந்துட்டு இருக்க, கொடை கூட எடுத்துட்டு வரலையா, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த அச்சுத்துடைய வீட்டை நோக்கி அவர் கூட்டிட்டு போக, இதுக்கு மேல நான் போய்க்கிறேன்டா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த அச்சுத்தம் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி அவரோட வீட்டுக்கு வந்தா அவருக்கு ஒரு செல்ல மகள் இருப்பாங்க. அந்த மகள் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அச்சுத்தோடைய மனைவி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதனால ஒரு தனி அப்பாவா இருந்துதான் அவருடைய பொண்ணை அவரு வளர்ப்பாரு. அப்பா இன்னைக்கு நான் பள்ளியில உனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டாங்க. நான் உன் பேரை தான்ப்பா சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் பொண்ணு சொல்ல பொண்ணையும் கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பொண்ணை கூட்டிட்டு போக, அப்போ அங்க ஏதோ ஒரு மர்மமான நபரை இப்ப அந்த அச்சத்துடைய பொண்ணும் பாக்குறாங்க. இங்க இந்த கதை அப்படியே கட்டாச்சுன்னா ஒரு அதிகாலை நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு ஜெய். அவர் இப்ப ஒரு மீடியால வேலை பார்ப்பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை டிடெக்டிவா கண்டுபிடிக்கிறது ஹீரோக்கு கைவந்த கலை. இப்போ இஸ்லாமியர் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் வீட்டுல ஒரு பெரியவர் திடீர்னு இறந்திருப்பாரு. அப்படி அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஜெய் வந்திருக்காரு. அப்படி வந்து அந்த இடத்த சுத்தி முத்தி பாக்குறாரு. எல்லாரும் அசந்த நேரம் அந்த நபருடைய வீட்டுக்குள்ளேயும் போய் அந்த பர்சலா எடுத்து போய் சேர்ந்த நபருக்கு எத்தனை பசங்க, அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோ அழுக, என்னாச்சுப்பா ஏன்பா அழுகுறன்ற மாதிரி கேட்டதுக்கு பெரியவர் எவ்வளவு பயங்கரமான ஆளு தெரியுமா, அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா, ஆனா இன்னைக்கு அவர் போய் சேர்ந்த நேரத்துல இங்க யாருமே வரல, கூட்டமும் சேரல. அவருக்கு தெரிஞ்சவங்க இங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் செய்தியே கிடைக்கவே இல்லை. அவங்க எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அங்க இருக்கிற சொந்தக்காரங்களும் எப்படி தெரியப்படுத்துறது, அவங்க நம்பர்லாம் இல்லையன்ற மாதிரி ஜெய் கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் ஜெய் ஒரு யோசனை சொல்றாருங்க. இங்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம ஒரு ஆடு கொடுப்போம். அதை பார்த்துட்டு நிறைய பேரு இங்க வந்து இவரை கடைசியா பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அதுக்கு எவ்வளவு செலவாகும்ன்ற மாதிரி கேட்டதுக்கு 18,000 ரூபாய் செலவாகும்னு சொல்றாரு. அப்படி எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கிக்கிட்டு அவருடைய வேஷத்தையும் கழிச்சிட்டு அவர் வேலை பார்க்கற அந்த மீடியா கம்பெனிக்கும் நம்ம ஹீரோ வராருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அவருடைய மீடியா கம்பெனிக்கு ஆடு வரத்துக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டாரு அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. தன்னோட மேனேஜர் கிட்டயும் வந்து இன்னைக்கு கலெக்ஷன் 18,000 ரூபாய், இதை வச்சுக்கிட்டு ஈவினிங் போடுற அந்த பேப்பர்ல ஆடு போட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்படி ஜெய்க்கு நிறைய சாவு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆர்டர்லாம் புடிச்சிட்டு வர்றது சுத்தமா பிடிக்காதுங்க. அவருக்கு எப்படின்னா ஒரு கிரைம் எல்லாம் ரிப்போர்ட் பண்ற ஒரு ரிப்போர்ட்டரா ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கும். அது தொடர்பா அவரே இனிஷியேட் எடுத்துக்கிட்டு தான் மேனேஜர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாரு. ஆனா மேனேஜர் அங்க முருகன் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் இருக்கிறதுனால ஹீரோக்கு அந்த வேலையை கொடுக்க மாட்டாரு. இப்போதைக்கு நீ இதையே பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கான நேரம் வரும் அப்ப உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அன்பான நண்பன் இருப்பாங்க. இப்போ அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு சிங்கு வேஷம் போட்டுக்கிட்டு அடுத்ததா இன்னொரு வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் செட்டு வேஷம் போடுறது என்னவோ, ஒரு கிறிஸ்டின் வேஷம் போடுறது என்னவோ, சாமியார் வேஷம் போடுறது என்னவோன்னு சொல்லி ஒவ்வொரு வேஷம் போட்டு பல சாவு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்களெல்லாம் நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுக்க சொல்லி இவர் சம்பாதிக்க செய்யறாரு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆய்வகத்துல வேலை பார்க்கற ஒரு நண்பன் இருப்பாங்க. அவரையும் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ வர அவனோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாரு. அப்ப தண்ணின்னு சொல்லி அங்க ஒரு லிக்விடை எடுத்து குடிக்க போயிறாருங்க. டேய் அதை மட்டும் குடிச்சிட்டனா 10 நிமிஷத்துல உனக்கு நெஞ்சு வலி வரும், 20 நிமிஷத்துல நீ போய் சேர்ந்துருவன்ற மாதிரியும் அவர் ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோ அங்க திடுக்கிறாரு. இந்த ஹீரோக்கு இன்னும் பல ஸ்பெஷல் டேலண்ட் எல்லாம் இருக்குங்க. ஒரு நபருடைய பாடியை பார்த்தே அவர் எப்படி போய் சேர்ந்தாரு அப்படின்றத இந்த க்ளூவெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. அண்ட் ஹீரோக்கு மொத்தம் 3 நண்பர்கள்.
முன்னாடி இந்த பிணம் வண்டி ஓட்டுற ஒரு நபரை காமிச்சோம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவரு, இன்னொருத்தர் இந்த இடுகாட்டுல இருக்கிற ஒரு வெட்டியானா இருப்பாரு. இவங்க 3 பேரோட தான் ஹீரோ உட்காந்து தண்ணிய போடுவாரு. ஹீரோக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு அத்தை மட்டும் தான். அவங்களும் ஊர்ல இருப்பாங்க. அப்பப்போ போன் பண்ணி ஹீரோவை ஒழுங்கா இருக்க சொல்லி திட்டுவாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு, அதாவது பக்கத்து ஏரியால இருக்கிற அச்சுத் அப்படின்ற ஒரு நபர் திடீர்னு போய் சேர்ந்துட்டாராம். அப்படி அந்த இடத்துல போயிட்டு நியூஸ் பேப்பர்ல அவருடைய ஆட புடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரியும் அந்த மீடியா கம்பெனில அனுப்ப, இப்ப அந்த சம்பவ இடத்துக்கும் வராங்க. அந்த அச்சுத் யாரு தெரியுதா? ஓப்பனிங் சீன்ல காமிச்சனே ஒரு பையன், அவரு தாங்க. அந்த இடத்துக்கும் ஹீரோ போனதும் அங்க பிணமாகி இருக்கிற அச்சுத்துடைய முகத்தை பாக்குறாரு. அதுல ஒரு பக்கம் எரிஞ்சிருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அதே மாதிரி அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. அதுல அச்சத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது அவருக்கு தெரியுதுங்க. இப்ப அந்த பொண்ணையும் ஹீரோ கவனிக்க, ஆனா அவங்க அங்க அழுகாம ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க. இதுவும் ஹீரோக்கு ஒரு மர்மத்தை கொடுக்குது. எதுக்கு இந்த பொண்ணு தான் அப்பா போய் சேர்ந்தது கூட அழுக மாட்டான் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க கிட்ட விசாரிக்க, தெரியல சின்ன பொண்ணுல, மேபி நாளைக்கு கூட அழுகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி இருக்கக்கூடாது, அழுக வந்தா உடனே அழுதுடணும், இல்லனா என்னோட நிலைமை தான் அந்த பொண்ணுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு, அவர் சின்ன வயசுல இருக்கும் போதே அவருடைய அப்பா அம்மாவை இழந்திருப்பாருங்க. அதுல அவரு என்ன பண்றதுன்னு புரியாம அழுகாமையே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு அனாதையா இருக்கும் போதோ அவர் அவங்க அத்தை தான் தத்தெடுத்து வளர்த்திருப்பாங்க. ஆனா அவங்க அத்தை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோவை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அத்தை திட்டுறத தாங்க முடியாம ஹீரோ அழுக, அப்பதான் அவங்க அத்தையோடைய முகமும் மாறுது. உன்னை அழுக வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி திட்டுற மாதிரிலாம் நடிச்சேன். இப்பதான் உன் மனசுக்குள்ள இருக்கிற பாரம்லாம் வெளியே இறங்கிருக்கும். இதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட மனசு ஓரளவுக்கு சாந்தி அடைஞ்சிருக்கோங்க. அப்படி இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இவரோட நிலைமையிலேயே அந்த சின்ன பொண்ணு இருக்கிறதையும் பார்த்து அவர் கலங்குறாரு. அந்த பொண்ணுக்கு எதனா உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அப்படி அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போதோ அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி ஹெல்ப் பண்றாரு. அவங்க ஒரு பார்க்ல எப்பவுமே தான் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்கேயும் வந்து ஹீரோ, நான் உன்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு, உங்க அப்பா உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பொய் சொல்லிப்பாங்க. ஆனா அது எதையுமே அந்த பொண்ணு நம்புற மாதிரி தெரியலைங்க. அங்கிள், என் அப்பாக்கு என்னாச்சு அங்கிள் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஒரு மாதிரி நெகிழ்ச்சி அடைஞ்சு, உண்மையாலேயே இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோடய அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா இப்ப ராத்திரி விக்ராந்த் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை காமிக்கிறாங்க. அந்த நபர் ஜாக்கிங் போய் முடிச்சிட்டு அவங்க ஏரியால இருக்கிற ஒரு கோயிலுக்கு சாமி கும்பலான்னு வராருங்க. அப்படி சாமி கும்பிட்டு அப்படியே பின்னாடி வந்தா கீழே ஒரு தண்ணி இருக்கு. அப்படி அந்த தண்ணியில திடீர்னு மேலே இருந்து ஒரு ஒயர் வந்து விழுக, அப்படி அந்த ஒயர் பட்டு தண்ணி ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆகி அதை இவர் மிரிச்சதுனால அந்த விக்ராந்த் அங்கேயே போய் சேர்றாரு. அடுத்த நாளுமே போலீஸ்காரங்க அங்க குவிறாங்க. இப்ப இந்த கேஸை ஹேண்டில் பண்றது நம்ம படத்துடைய ஹீரோயினுங்க. இப்போ விக்ராந்தோடைய உடம்பும் வீட்டுக்கு வர, அப்படி அந்த உடம்ப பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ இந்த ஆர்டர்லாம் பிடிக்கிறதுக்காக வராருங்க. அப்பதான் அவங்க சில விஷயங்களை அவர் கவனிக்கிறாரு. அதுல இந்த விக்ராந்த் ஒரு பேங்க்ல வேலை பாக்குறாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் காலையில ஜாக்கிங் போவாரு, இந்த ஷட்டில்லாம் விளையாட போவாரு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் மீடியா கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி சொல்ல, மீடியாவும் இது செயற்கையா நடந்ததா இல்ல யாருன்னா பிளான் பண்ணி பண்ணாங்களான்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க. எப்படி வேணா இருக்கலாம், கொஞ்ச நாள் டைம் எடுத்துதான் எங்களால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினும் அந்த கேஸை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் ஹீரோ அந்த விக்ராந்தோடைய வீட்டுல முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்றாருங்க. அதாவது அந்த விக்ராந்தோடைய பாடியை பார்க்கும் போதோ அவருடைய முகமோ ஒரு பக்கம் எரிஞ்சிருக்கிற மாதிரி ஹீரோ கவனிக்கிறாரு. இதே பேட்டர்ன்ல தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த அச்சுத்தம் இருந்தாரு. அப்ப இது ரெண்டுமே இயற்கையான முறையில நடக்கல, யாரோ திட்டமிட்டு தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் அவருக்கு தெரியுது. இந்த விஷயமா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து பேச, எப்படிரா நீ எப்படிரா இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்ற? டே பைத்தியகாரா, இப்போ ஒரு லாரி இருக்குன்னு வையே, அந்த லாரி கீழே திடீர்னு 2 பேர் ஒரு 3 நாள் கேப்ல வந்து விழுந்தாங்கன்னா அது ஆக்சிடென்ட்னு சொல்லுவியா இல்லனா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவியா? அது மாதிரிதான் இந்த அச்சுத் இருக்காருல, அதான் ஓப்பனிங் சீன்ல காமிச்சவரு, அவரு எப்பவுமே வேலை முடிஞ்சு வரப்போ இந்த கோயில்ல தான் சாமி கும்பிடுவாரு. அவரும் அந்த கோயில்ல சாமி கும்பிட்டு போகும்போதோ கரண்ட் பாஸ் ஆகி தான் இறந்திருக்காரு. இப்ப அதே பேட்டர்ன்ல தான் இப்ப இந்த 2ஆவதா போன விக்ராந்தும் போய் சேர்ந்திருக்காரு. சோ கண்டிப்பா இதுல ஒரு மர்மம் இருக்குன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இத உடனடியா அடுத்த நாள் இந்த கேஸை விசாரிக்கிற ஹீரோயின் கிட்டையும் நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ஆனா ஹீரோயின் இதை நம்ப மறுக்கிறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ப்ரெடிக்ஷனை வச்சுலாம் என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவையும் அங்க இருந்து அனுப்புறாங்க. அப்படி ஹீரோ போகும்போது வேற கீழே தடுக்கி விழ, அதுல ஹீரோ மேல ஹீரோயினுக்கு ஒரு சின்ன சிம்பத்தி வருதுங்க. இப்ப ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோயிலுக்கு பக்கத்துல டெய்லி ஒரு டீ கடையில பேப்பர் படிக்கிற ஒரு தாத்தாவை பாக்குறாரு.
அந்த தாத்தா கிட்டயும் கொஞ்சம் டீயை வாங்கி கொடுத்துட்டு இங்க சாமி கும்பிட வரப்போ விக்ராந்த்னு ஒருத்தருக்கு கரண்ட் பாஸ் ஆகி போய் சேர்ந்தார்ல, அவரை நீங்க பாத்திருக்கீங்களா? அவரை பத்தி எதனா தெரியுமான்னு கேட்க, அவர் டெய்லி ஜாக்கிங் முடிச்சுட்டு இங்க சாமி கும்பிட்டு தான் போவாரு. நேத்து அவரு சாமி கும்பிடும் போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்தேகப்படுற மாதிரி அந்த இடத்துல யாருன்னா இருந்தாங்களான்னு கேட்டதுக்கு, ஒருத்தன் உயரமா இருந்தான்பா, கொஞ்சம் தொலைவுல இருந்து அந்த சம்பவத்தை முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இருட்டா இருந்ததுனால அவன் முகம் எப்படி இருக்கும்லாம் என்னால சொல்ல முடியலன்ற மாதிரியும் அந்த தாத்தா சொல்றாரு. இப்ப பஷீர் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை காமிக்க, அவருக்குமே பிபிஏ பேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு பேங்க்ல இருந்து சில மேனேஜர்கள் கால் பண்றாங்க. எப்பா, நாங்க சொல்லிதான் நீ ஒரு கான்ட்ராக்ட் கொலையாளிக்கு காசை கொடுத்து அந்த விக்ராந்த போட்டு தள்ள வச்ச. இப்ப என்னன்னா போலீஸ்காரங்க இது ஆக்சிடென்டா இருக்காது, பிளானா கூட இருக்கலான்னு சந்தேகப்பட்டு கேஸை விசாரிக்கிறாங்க. நாங்க மட்டும் மாட்டிக்கணும்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, பஷீரும் அதெல்லாம் நீங்க மாட்ட மாட்டீங்க, நான் செட் பண்ண அந்த கான்ட்ராக்ட் ஆளு ரொம்ப திறமையானவன், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்க, சோ இது மூலயமா அந்த விக்ராந்த் போய் சேர்ந்ததுக்கு அவர் பேங்க்ல இருக்கிற அந்த போட்டியும் பொறாமையும் உள்ள அவருடைய இடத்துக்கு போட்டி போடுற அந்த மேனேஜர்கள் தான் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அப்போ இந்த பஷீர் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படி பஷீர் விக்ராந்த போடத்துக்கு ஒருத்தரை செட் பண்ணியிருக்காரு. அந்த ஒருத்தர் யாரு தான் இப்ப நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஹீரோ மேற்கொண்டு அந்த வயசான தாத்தா கிட்ட எதனா சின்ன தடயமாச்சு சொல்லுங்க, அவன் எப்படி இருந்தான், எதனா 1-2 பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு, பாக்கிறதுக்கு வழுக்கு மண்ட மாதிரி இருந்தான், பெரிய புட்டி கண்ணாடி போட்டிருந்தான், கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்தான், போலியோ இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், இந்த அடையாளமே போதுமே அப்படின்னு இப்ப அந்த இடத்துல ஒரு பேங்க் இருக்குங்க. அங்க நைட்ல ஒரு வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க. அந்த வாட்ச்மேன் கிட்டயும் வந்து இந்த விக்ராந்த் ஷாக் அடிக்கும் போதோ நீங்க அன்யூஷுவலா எதனா பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு வழுக்கு மண்டை கண்ணாடி போட்டுக்கிட்டு கால் தாங்கி நடந்ததை பாத்தீங்களான்னு கேட்க, அவருமே ஆமா நான் பார்த்தேன்னு சொல்ல, எத்தனை நாளா அந்த நபரை இந்த இடத்துல பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கு 30 நாளா பாக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பனா 30 நாள் அந்த 2ஆவதா இறந்த அந்த விக்ராந்த அந்த வழுக்கு மண்டை ஃபாலோ பண்ணி தான் இப்படி திட்டம் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு இன்னொரு க்ளூ கிடைக்குது. அடுத்த நாளுமே ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணி தான் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்ல, ஆனா ஹீரோயின் மறுபடியும் தேவையில்லாத கேஸெல்லாம் நீ மூக்க நுழைக்காத, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியும் ஹீரோவை திட்டுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ இப்ப அந்த போலீஸ் வண்டியிலேயே வந்து இந்த அச்சுத் இருக்காரு பாத்தீங்களா, அதான் ஓப்பனிங்ல போய் சேர்ந்திருப்பாரு, அவரு வீட்டுல இறங்க அவர் ஃப்ரெண்டு கிட்டையும் விசாரிக்கிறாரு. அப்பதான் அவங்களும் அச்சுட் இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 30 நாள் அவன் ரொம்ப பயத்தோட இருந்தான். அந்த 30 நாள்ல அவனுக்கு 2 விபத்து நடக்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு சாக்கடையில விழற மாதிரி போனான். அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணும் போது அவனை யாரோ தள்ளிவிட வந்துட்டாங்கன்னு சொன்னான். இதையெல்லாம் நினைச்சு தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு நாள் சாமி கும்பிட போகும்போதோ அவனுக்கு இந்த விபத்து நடந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி அச்சுத்துடைய ரொட்டீன் லைஃப் என்னன்னு கேட்டதுக்கு, என்ன பெருசா எப்பவுமே ஜாக்கிங் போவாரு, அதுக்கப்புறம் மெட்ரோல பயணிப்பாரு, அப்பப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனாவும் இருந்து பேட்மிண்டன்லாம் விளையாடுவாருன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோக்கு 2ஆவதா போய் சேர்ந்த அந்த விக்ராந்துக்கும் அச்சுத்துக்கும் ஒரே மாதிரியான சுபாவம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த வீட்டுல இருக்கிற அச்சுத்துடைய பொண்ணு இருக்காங்கல்ல, சின்ன பொண்ணு, அவங்க கிட்டயும் வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ராத்திரி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த இடுகாட்டுல வேலை பார்ப்பார்ல, அவருக்கு அவருடைய அசிஸ்டன்ட் ஒரு கல்லுல இறந்தவருடைய பேரை எழுதி கொண்டு வராருங்க. அதுவுமே தப்பா எழுதிட்டாருன்னு சொல்லி எத்தனை வாட்டி இது மாதிரி எழுதுறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பாருன்னு சொல்லியிருக்கேன், பார்க்காம எதுக்குடா இப்படி எழுதுனன்ற மாதிரியும் திட்ட. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அந்த மர்ம நபர் இந்த விக்ராந்த தான் முதல்ல யார்கிட்டயோ காசை வாங்கிக்கிட்டு போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கான். ஆனா அவரை கரெக்டா போட்டு தள்ள முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியல. அதுக்கு ரிஹர்சல் பார்க்கணும்னு நினைச்சிருக்கான். அதுக்குதான் இந்த விக்ராந்த் மாதிரியே சுபாவம் உள்ள இந்த அச்சுத்த முதல்ல டார்கெட் பண்ணிருக்கான். அப்படி அச்சுத்த ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணிருக்கான். முதல்ல அவனை சாக்கடையில தள்ளிவிட பார்த்தான், முடியல. 2வது மெட்ரோ வரும்போது தள்ளிவிட பார்த்திருக்கான், அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. அப்பதான் அச்சுட் சாமி கும்பிடும் போதோ அந்த தண்ணியில கரண்ட பாஸ் பண்ண விட்டு அச்சுத்த போட்டு தள்ளிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிளான் சக்சஸ் ஆன உடனே அந்த மர்ம நபர் தான் பிளான் பண்ணபடியே அவன் டார்கெட் பண்ண பர்சனான அந்த விக்ராந்தையும் அதே முறையில ஒரே நாள்ல போட்டு தள்ளிட்டான். சோ இப்படிதான் இதெல்லாம் நடந்திருக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த கேஸை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்காதனால இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதையும் அங்க மீடியால அறிவிச்சுக்கிட்டு இருக்க இதை எல்லாத்தையும் இந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு பார்த்துட்டு இருக்காருங்க. அதே வேளையில தான் ஹீரோக்கு கண்டிப்பா அந்த மர்ம நபர் எவ்வளவு பண்ணிருக்கானா, இந்த அச்சத்துடைய வீட்டுக்கு எதிர்க்கிற பிளாட்ல இருந்துதான் இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கணும். அப்பதான் அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவனுக்கு தெரிய வந்திருக்கணும். அப்படி அந்த பிளாட்டுக்கு போய் முன்ன அந்த தாத்தாவோ அந்த பேங்க்காரனும் சொன்னபடி சொட்டையா உயரமா கால் தாங்கி தாங்கி நடக்கிற யாருன்னா இருக்காங்களான்னு பாப்போன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டையும் போய் ஹீரோ தட்டுறாரு. அப்படிதான் ஒரு வீட்டு கதவை திறக்கும் போதோ அந்த இடத்துல இந்த வில்லன் வெறிய வராருங்க. சார், உங்களுக்கு கொஞ்சம் சொட்டையா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு உயரமா இருக்கிற நபரை தெரியுமான்னு கேட்க, அவரும் தெரியாதுன்னு சொல்ல, இப்ப கதவையும் மூடுறாரு. கதவு மூடனா பக்கத்துல இந்த மேக்கப் கிட்ட எல்லாம் இருக்குங்க. அப்பதான் அங்க ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க, இது எல்லாத்தையும் பண்றது இந்த வில்லன் தான் போல.
அவனுக்கும் பீதி ஆகுது. இந்த பையனுக்கு நம்ம தான் இதெல்லாம் பண்றோம்னு எப்படி தெரிஞ்சது? ஆத்தாடி, அப்ப இவனை உசுரோட விட்டா நம்மள பத்தி விஷயம் வெளியே சொல்லிடுவான். அப்ப இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் இங்க வில்லன் நினைக்கிறான். அங்கேயே ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அங்க ஹீரோ மத்த வீட்டெல்லாம் தட்டி தட்டி விசாரிக்கிறாரு பாத்தீங்களா, அப்படி அந்த இடத்துக்கு போய் ஹீரோவை போட்டு தள்ளிடலான்ற மாதிரியும் ஃபாலோ பண்றான். ஆனா எவ்வளவு ட்ராப் செட் பண்ணியுமே ஹீரோ அங்க இருந்து தப்பிக்க இப்ப மொட்டை மாடிக்கு வந்துடுறான். எப்படியோ இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஹீரோ வெளியே போகும்போதோ மேல இருந்து சுட்டுலான்ற மாதிரி நினைக்கிறான். அப்போ அவரோட கையில இருக்கிற அந்த சிவப்பு கலர் துணி கீழே வந்து விழுதுங்க. அது ஹீரோ கையில விழுது. அங்க நிறைய பேர் கொடையெல்லாம் புடிச்சிட்டு போறதுனால ஹீரோவை அந்த கொடைக்குள்ள போய் தப்பிச்சிடுறாருங்க. இதுல ஹீரோவை இப்ப இந்த வில்லன் மிஸ் பண்ண செய்யறான். அந்த நொடியில இருந்து இப்ப இந்த ஹீரோ யாரு அப்படின்றத இப்ப வில்லன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோவுடைய நம்பரை ட்ரேஸ் பண்றான். அவன் வேலை பார்க்குற கம்பெனியை கண்டுபிடிக்கிறான். அண்ட் அதை வச்சு இப்ப ஹீரோவுடைய அபார்ட்மெண்ட்டையும் கண்டுபிடிச்சு இப்ப ஹீரோக்கு தான் தெரியாது இவன் தான் இதெல்லாம் பண்றான்ட்டு. அதனால ஹீரோ பக்கத்துல இருந்தே இந்த வில்லன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். அப்படி ஹீரோவுடைய நண்பர்கள் பத்தி அவனுக்கு தெரியுது. ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறான்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வராரு. ஆல்ரெடி இந்த அச்சுத்தோட உடம்பையும் விக்ராந்தோடைய உடம்பையும் ஆய்வு பண்ணதுக்கான அந்த ரிப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. அதெல்லாம் உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து கொடுத்தா வம்பாயிடும் அப்படின்ற மாதிரியும் அவர் ஃப்ரெண்டு மறுக்க, டே ப்ளீஸ் தான் எனக்கு கேஸை கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல திருட்டுத்தனமா அந்த ரூமுக்குள்ளேயும் ஹீரோ வராரு. அதே மாதிரி ஹீரோ இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சே ஹீரோவோட கதையை முடிச்சிடலான்னு வில்லனும் அங்க வர, இப்ப அங்க டாக்டர் வந்ததுனால ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஹீரோவை அந்த ரூம்ல வச்சே பூட்டிட்டு போயிடுறாருங்க. அப்படி ஹீரோவை ரூம்ல வச்சு பூட்டின விஷயத்த ஹீரோ நண்பர்கிட்டையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற நண்பர் சொல்றாரு. அதை எல்லாம் தொலைவில் இருந்து பார்க்குற வில்லனும் ஹீரோ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறான். அப்படி அந்த பூட்டை உடைச்சி உள்ள வந்து ஹீரோவை முடிச்சிடலான்னு நினைக்க, ஆனா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாரோ தான் நம்ம இங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல, இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஜன்னலை உடைச்சிட்டு ஹீரோ அங்க இருந்து தப்பிக்கிறான். அப்படி ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சதுனால இப்ப ஹீரோவையும் இந்த வில்லனால மறுபடியும் போட்டு தள்ள முடியலைங்க. ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி வந்து அந்த ரிப்போர்ட்டை ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறாரு. அதுல நிறைய க்ளூலாம் எடுக்கிறாரு. அடுத்த நாளுமே வழக்கம் போல தன்னுடைய வீட்டை பூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்ப ஹீரோடைய வீட்டு வாசல்ல வெயிட் பண்ற வில்லனும் ஹீரோ போனதும் அவருடைய வீட்டுக்குள்ள போறான். அப்படி இது வரைக்கும் ஹீரோ தன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற எல்லா டீட்டெயிலையும் அங்க பாக்குறான். இங்க நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினை பாக்கிறதுக்கு தாங்க வந்திருக்காரு. ஹீரோயினும் தனக்கு பையன் பாக்குறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்திருக்க. அப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம், தயவு செஞ்சு இந்த கேஸை பாருங்க, நான் நிறைய க்ளூலாம் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் நேத்து ஹாஸ்பிட்டல்ல அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. சாமி கும்பிட வந்த அந்த 2 பேரை மட்டும் அவன் இப்படி பண்ணல, அதுக்கு முன்னாடியே பில்டிங்ல வேலை பார்க்கிற ஒரு இன்ஜினியர் அவன் போட்டு தள்ளிருக்கான். அதுக்கு வேற ஒருத்தனை வச்சு அவன் ரிஹர்சல் பார்த்திருக்கான். செங்கல்பட்டுல வேலை பார்க்கிற ஒரு டாக்டரையும் போட்டு தள்ளிருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் இந்த கான்ட்ராக்ட் கொலையாளி அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சோ கூட வேலை பார்க்கறவங்களே இந்த நபர் போய் சேரணும்ன்ற மாதிரி இந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. அதை வச்சுதான் இவன் இப்படி இன்டென்ஷனலா பண்றான்னு தெரியுது. ஆனா அவன் யாருன்னு தான் தெரியல. இதை வச்சு எப்படின்னா நம்ம அவனை கண்டுபிடிச்சு அடுத்து அவன் யாரையனா போட்டு தள்ளத்துக்குள்ள அவனை பிடிச்சிடலான்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி ஹீரோயினை பார்த்து முடிச்சுட்டு ஹீரோவும் அவருடைய வீட்டுக்கு திரும்ப, அவர் எப்பவுமே கதவை லாக் பண்ணிட்டு ரைட் சைட்ல தான் சாவியை வைப்பாரு. இப்ப அது லெஃப்ட் சைட்ல மாறி இருக்கு. ஹீரோக்கு ஏதோ ஒரு தவறு இருக்கிற மாதிரி உணர்றாரு. இப்ப இது எல்லாத்தையும் கீழே உட்காந்து டீ கடையில இருந்து வில்லனும் கவனிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப ஹீரோ சாவியை கீழே போட்டுட்டு தன்னுடைய கதவை ஆட்டி பாக்குறாரு. அதுல கதவை யாரோ திறந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்பதான் தன்னுடைய ஜன்னலை ஹீரோ உடைக்க, அப்ப அந்த ஜன்னல்ல இருந்து கேஸ் வெளியே வருதுங்க. அதை வச்சு பார்க்கும் போதோ ஹீரோ இந்த கதவை திறந்தா அங்க அந்த கேஸ் வெடிக்கிற மாதிரி இந்த வில்லன் ட்ராப் செட் பண்ணிருக்கான் போல. இதையும் ஹீரோ பார்த்து உணர்றாரு. ஆத்தாடி ஆத்தா, அப்ப நம்ம அந்த வில்லனை தேடிட்டு இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போலயே. இப்ப நம்மளையே போட்டு தள்ளத்துக்கு அவன் ட்ராப் செட் பண்ணிட்டான் போலயே அப்படின்னு அந்த வீட்டையே திறக்காம அங்கிருந்து கிளம்ப இப்ப வில்லனோ ஹீரோவை அங்க துப்பாக்கியை வச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்றாருங்க. ஆனா ஹீரோக்கு தெரியுது வெளியே இருந்தா கண்டிப்பா அவன் எந்த ரூபத்துல வந்தாச்சு நம்மள எதுனா பண்ணுவான்னு சொல்லி அங்க டிராபிக் போலீஸ போய் திடீர்னு அடிச்சிடறாருங்க. அப்படி அடிச்சதுல நம்ம ஹீரோவை கைது பண்ணி 10 நாள் சிறைச்சாலையிலையும் அடைக்கிறாங்க. இப்போ ஹீரோக்குள்ள ஒரு பயம் பரவுது. தேவையில்லாம இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி இப்ப அந்த மர்ம நபர் நம்மள தேடுற மாதிரி பண்ணிட்டோமே, என்ன பண்றது, இப்போ நம்ம ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாலே நம்ம கதையை முடிச்சிடுவானே அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி பயத்தோட அவர் இருக்க, அப்பதான் ஹீரோ ஜெயில இருக்கிற இதே மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நிறைய பேரோட கதையை முடிக்கிற ஆண்டனி அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றாரு. அவர்கிட்டயும் பொதுவா இந்த கான்ட்ராக்ட் கொலையாளிகள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க சுபாவம்லாம் எப்படி இருக்கும், அவங்க ஒருத்தனை எப்படி டார்கெட் பண்ணுவாங்க, எப்படி ஒளிஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க இங்க இந்த வில்லனை காமிக்கிறாங்க. வில்லனுக்கு இந்த
வேலையெல்லாம் கொடுக்கறது ஒரு பாய் இருப்பார் பாத்தீங்களா, அவரு தானே. அப்படி அவரையும் நம்ம வில்லன் வந்து பாக்குறான். ஆல்மோஸ்ட் நான் யாரு அப்படின்றதையே இங்க ஒருத்த கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டான். சோ நான் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னா நீ உசுரோட இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன நோக்கி வர தெரிஞ்ச அவனுக்கு உன்னை பிடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான். அதனால பஷீர் இதுக்கு மேல நீ உசுரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு கேஸை திறந்து விடுறான். அதை சுவாசிச்சதும் அந்த பஷீர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்கேயே உலகத்தை விட்டே போறாருங்க. இப்ப இந்த சம்பவத்தையும் பண்ணிட்டு நம்ம வில்லனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, இதுக்கு மேல வில்லனை பிடிக்கணும்னா அவரே வந்து மாட்டினாதாங்க உண்டு. ஏன்னா எல்லா லிங்கையும் அவர் கட் பண்ணிடுறாரு. ஹீரோ ஜெயில இருக்கும் போதோ நம்ம ஹீரோயினுக்குமே கால் பண்ணி தனக்கு நடந்த சம்பவத்தை பத்தி சொல்ல, அதனால இப்ப நான் ஒரு ஜெயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ ஹீரோயினோ ஹீரோவுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த கதவை திறந்து பார்க்க சொல்றாங்க. உள்ள கேஸ் மில்னால பத்தி எரியுதுங்க. அதை வச்சு ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மைதான், அவனை யாரோ ஃபாலோ பண்றாங்க, அவன் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி அவனையும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வராங்க. அப்படி வெளியே வந்தவனையே இங்க இந்த பஷீர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு உலகத்தை விட்டே போன விஷயம் ரெண்டு பேரும் கேள்விப்பட அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க அவருடைய நோட் புக் எல்லாம் பார்க்கும் போது ஒரு சின்ன ஸ்டிக்கரு அவரோட சேருக்கு கீழே ஒட்டி இருக்குங்க. அதுல இன்னைக்கு மார்க்கெட்ல 6 மணிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எழுதிருக்கு. இதை வச்சு பார்க்கும் போது அந்த பஷீர் கண்டிப்பா அந்த வில்லனுக்கு கடைசியா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கணும். அப்படி இன்னைக்கு மார்க்கெட்ல வச்சு அந்த வில்லன் யாரையோ போட போறான். நம்ம மார்க்கெட்டுக்கு போனா கண்டிப்பா அவனை பிடிச்சிடலான்னு சொல்லி இப்ப போலீஸ்காரங்களையும் ஹீரோ அந்த இடத்துக்கு மப்டியில கூட்டிட்டு வராரு. போலீஸ்காரங்க கிட்டையும் அந்த வில்லன் பாக்குறதுக்கு வழுக்கு மண்டையா கண்ணாடி போட்டுக்கிட்டு கால் தாங்கி தாங்கி நடப்பான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ அவனையும் எல்லாரும் வெறித்தனமா தேடுறாங்க. ஆனா வில்லனும் அங்க ரொம்ப ஸ்டைலா தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டுக்கு அவனோட ப்ராஜெக்ட பண்றதுக்கு தான் வரான். ஆனா அங்க போலீஸ்காரங்க இருக்கிறதையும் வில்லன் கவனிக்கிறான். அதே மாதிரி அங்க ஹீரோவும் தன்னை தேடிட்டு இருக்கிறதையும் பார்க்க இதுல வில்லனும் உஷாராயிடுறான். ஒரு கடத்துல நம்ம ஹீரோ கிட்டேயே லைட்டரை வாங்கி அங்க கொஞ்சம் புகை பிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்ப அந்த லைட்டர்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குங்க. அதுல அக்டோபர் 2 அப்படின்ற ஒரு தேதி எழுதியிருக்கு. ஆக்சுவலி அந்த அக்டோபர் 2ஆம் தேதி தான் நம்ம ஹீரோ அந்த ஜெயில இருந்து விடுதலையாக போற நேரங்க. சோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது மூலயமா அந்த அக்டோபர் 2ஆம் தேதி உன் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி வில்லன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம சொல்றான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு புரியுது. உடனடியா நம்ம ஹீரோயின் கிட்டையும் அந்த லைட்டரை காமிச்சு இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணலாம், அவன் இந்த மார்க்கெட்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஃபுட்டேஜ பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு ஃபுட்டேஜ்லயும் அந்த வில்லன் இல்லங்க. ஹீரோ மனசுடைஞ்சு போறான். அப்பதான் தன்னுடைய அத்தைக்கு கால் பண்ணி என்னால யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, நான் தோத்துருவணும்னு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, உன்னால கண்டுபிடிக்க முடியலையா, நீ இன்னும் கண்ணை திறந்தே பார்க்கலையா, உன் பக்கத்துல தான் எல்லாமே இருக்கு, அதை நீ ஃபீல் பண்ண ஆரம்பி, உனக்கு அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க போனை வைக்க, அப்பதான் ஹீரோ மறுபடியும் அந்த மார்க்கெட்டுக்கு வராரு. அப்படி அந்த மார்க்கெட்ல எல்லா சிசிடிவி கேமராவையும் மறுபடியும் அவர் செக் பண்ண, அதுல ஒரு நபர் மட்டும் ரெட் கலர்ல தொப்பி போட்டுக்கிட்டு உயரமா எல்லா கேமராலையும் இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறத ஹீரோ கவனிக்கிறாரு. அதாவது கூட தூக்கிட்டு போனா அந்த அம்மா பின்னாடி ஒளிஞ்சு போயிடுறான், அப்புறம் மூட்டை தூக்கி போறவர் பின்னாடி ஒளிஞ்சு போறான். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ அவன் தான் வில்லன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரியுது. நீ வில்லன் பாக்குறதுக்கு கால் தாங்கி நடப்பாரு, சொட்டமாண்டியா இருப்பாருன்னு சொன்னியே, அப்ப இவன் ரொம்ப உயரமா இருக்கான், நல்லா நடக்கிறானேன்ற மாதிரி கேட்கும் போதோ அவன் மேபி அவனை அப்படி காமிச்சிருக்கான், ஆனா உண்மையானே இவன் இப்படிதான் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்லிட்டு, இங்க எத்தனையோ கேமரால அவன் ஒளிஞ்சு போயிருந்தாலும் ஒரு கேமரால அவன் மாட்டிருக்கான்னு சொல்லி அங்க ஒரு போலீஸ்காரர் கிட்ட பாடி கேமரா இருக்கோங்க. அதுல இந்த வில்லன் நடக்கும் போதோ பதிவாயிருக்கான். ஆனா அதுலயுமே அவனுடைய ஃபேஸ் ஓரளவுக்கு தாங்க தெரியுது. அந்த ஃபேஸ் ஓரளவுக்கு வச்சு ஹீரோ ஒரு விஷயத்த கெஸ் பண்றாரு. இவனை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் யோசிச்சு பார்க்கும் போதோ நம்ம ஹீரோ இந்த வீட்டுல போயிட்டு ஒவ்வொரு வீட்டா தட்டி நிறைய பேரை விசாரிச்சிருப்பாருல, அதுல நம்ம வில்லனை பார்த்திருப்பாருல, அதை நம்ம ஹீரோ இப்போ கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு போகும் போதோ அங்க இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஹீரோ தன்னோட பாக்கெட்ல வச்ச போன்னால வீடியோ எடுத்திருப்பாரு. அதுல வில்லனுடைய முகமும் இப்ப இருக்குங்க. அதை வச்சு இவன் தான் இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த தகவலை ஹீரோயின் கிட்டையும் சொல்ல, ஆனா ஹீரோயின் மறுபடியும் நம்ம மறுக்கிறாங்க. ஹீரோக்கு அங்க என்ன பண்றதுன்னு புரியல. அப்பதான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் ஒரு பிளான போடுறான். அதாவது நம்மளுக்கு தான் இப்ப இந்த வில்லனுடைய போட்டோ கிடைச்சிருச்சுல, அதை எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர்ல கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மாதிரி ஒன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம், அதை பார்த்து அந்த வில்லன் கண்டிப்பா பீதி அடைவான், வெளியவும் வருவான், அதை வச்சு நம்ம அவனை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஒவ்வொரு நாளுமே அதாவது டெய்லி அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வில்லனுடைய முகத்தை வச்சு ஹீரோ கொடுக்குறாரு. கீழே ஹீரோவுடைய போன் நம்பரையும் எழுதிடுறாரு. அப்படி ஒரு வாரம் கழிச்சு ஒரு வயசான தாத்தா அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்க்க, என்ன இது டெய்லி நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு, இந்த பர்சனை நான் பார்த்துருக்கேன்ற மாதிரியும் அப்படியே அவர் வீட்டுக்கு எதிர்க்க பார்த்தா அங்க ஒரு புதுசா ஒரு சின்ன வீட்டுல ஒரு நபர் வாடகைக்கு வந்திருக்காருங்க. அது இந்த வில்லன் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாக்கு தெரியுது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, என்ன தம்பி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல இருக்கிறவரு எங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல,
இப்போ ஹீரோக்கும் வில்லன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஹீரோவுடைய பிளானும் சக்சஸ் ஆகுது. கடைசி வாய்ப்பா மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ அந்த வீட்டை நோக்கி வர, அப்படி ஹீரோயின் நீ எவ்வளவு வாட்டி தான் என்னை ஏமாத்துவ, இங்க யார் இருக்க போறா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு எதிர்க்க வந்து பாக்குறாங்க. அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து யாரோ துப்பாக்கியால சுட, அப்படி அவங்க நினைச்சபடியே வில்லன் உள்ளதான் இருக்கான் போல. ஹீரோயின் அவங்களுடைய டீமை வர சொல்றாங்க. அங்க எல்லாரும் மாறி மாறி துப்பாக்கியால சுட்டுக்க, அப்படி உள்ள ஒரு கேஸ் வெடிச்சு அங்க வீடே தீப்பத்தி எரியுதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் ஹீரோ எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போகும்போதோ அங்க வில்லன் கருகி இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய வீட்டுல இந்த நிறைய வேஷம் போடுற மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கிறதையும், அதுக்கப்புறம் அவனுடைய தடயங்கள்லாம் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இதை வச்சு இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, இந்த வில்லனும் இப்ப பிணமா கிடைச்சிட்டான், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் அங்க க்ளோஸ் பண்ண. ஆனா ஹீரோ மட்டும் இப்ப கிடைச்ச பிணம் வில்லனுடைய பிணம் இல்ல, அவன் இன்னும் உசுரோட தான் இருக்கணும். அவன் சொன்ன அக்டோபர் 2ஆம் தேதி என்ன அவன் எதனா பண்றதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியும் கெஸ் பண்றாரு. இந்த தேதி வரத்துக்கு இன்னும் 3 நாள் தாங்க இருக்கு. அப்படி அந்த 3 நாள் நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு வேலை பார்க்குற அந்த இடுகாட்லயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு குழிய தோண்டி வச்சுட்டு தாங்க வெயிட் பண்றாரு. அப்படி நம்ம ஹீரோ வெயிட் பண்ணபடியே அங்க ஒரு வயசான தாத்தா வேஷத்துல இந்த வில்லன் வர, அண்ட் ஃபைனலி இப்ப இவங்க 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றாங்க. எப்படிடா எல்லாரும் நம்புற ஒரு விஷயத்த நீ நம்பாம எவ்வளவு தொலைவு கண்டுபிடிச்சு வந்த, உண்மையாலேயே உன்ன மாதிரி திறமையானவனை நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்ல, அப்பதான் ஹீரோவுமே அந்த வீட்டுக்குள்ள இருந்து சுட்டு இருந்தானா கீழைக்கா சுட்டிருப்ப, ஆனா நீ சுட்ட தோட்டா எல்லாமே மேல இருந்தது. சோ அப்ப நீ அந்த வீட்டுக்குள்ளேயே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ டம்மியா யாரையோ செட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சிட்டு நீன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு தலைமறைவாயிருக்க. அக்டோபர் 2ஆம் தேதி என்னை தேடி வருவேன்னு தெரியும், அதனால தான் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்ப அங்க வில்லனுக்கும் ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையுடைய முடிவுல இந்த வில்லனும் ஹீரோவை போட்டு தள்ளவே வந்துடுறாரு. அப்பதான் அவருக்கு தண்ணி தாங்க எடுக்குதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பாட்டில்ல தண்ணிய குடிக்க, ஆனா அது நம்ம ஹீரோவுடைய ட்ராப்னு தெரியலைங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பார்ல, அவர் கூட சாப்பிடும் போது ஒரு தண்ணி குடிக்க போயிருப்பாரு. அவர் கூட அது தண்ணி இல்லை, அது ஒரு மோசமான லிக்விடு, அது குடிச்சா 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவேன்னு சொல்லியிருப்பாரு. அது நம்ம ஹீரோ அங்க மாத்தி வச்சிருப்பாரு. அப்படி ஒரு வழியா வில்லனோட கதையையும் ஹீரோ முடிக்கிறாரு. இப்போ அதே இடுகாட்டுல ஒரு சமாதிய வில்லனுக்காக ஹீரோ தோண்டி வச்சிருப்பாருங்க. இப்ப அந்த சமாதிலையும் வில்லனை தள்ளி அங்க புதைச்சிட்டு இப்ப நேரா அந்த அச்சுத்துடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஹீரோ பாக்குறாரு. அப்படி அந்த பொண்ணுகிட்டையும் உங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை நான் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்காக ஒரு வாட்டி சிரிக்கிறியான்னு கேட்க, இப்ப அந்த பொண்ணும் அதையெல்லாம் நினைச்சு மனசை விட்டு அழுகுறாங்க. அப்படி அழுததை பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணனா இருக்கிற மாதிரி இந்த படத்துடைய கதை முடியுதுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். படமா பாருங்க, கண்டிப்பா இன்னும் விறுவிறுப்பா இருக்கும். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.